வெல்கம் டு சோஃபேஸ் அடுக்கலை. இன்றைக்கி என் மாமியார் சொல்லிக் கொடுத்த ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 400 கிராம், பச்சை மிளகாய் 5-6, பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 5. இப்போது இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூண்டு 1 கிலோவுக்கு இப்படி ஒரு கை ஃபுல்லாக ஒரு பிடி எடுத்தால் அந்த அளவு சரியாக இருக்கும். நான் 1.5 கிலோ ரைஸ்க்கு 1.5 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டில் பாதி. தக்காளி இந்த சைஸில் ஒரு 7 எடுத்தால் சரியாக இருக்கும். புதினா, கொத்தமல்லி, பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். நான் ரம்ப இலை தான் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்திருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு தயிர் ஒரு 150 ml, 1.5 லெமன் கொட்டைகளை நீக்கிடுங்க. அப்புறம் 1.25 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு நாங்கள் ஒரு மசாலா சேர்ப்போம். அது என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், இது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். பட்டை இந்த சைஸில் ஒரு 5-6, கிராம்பு 4, ஏலக்காய் 5, வரமிளகாய் 15. இது நார்மலான காரத்துக்கு சரியாக இருக்கும். இப்போது இந்த மசாலாலாம் ஒரு பவுட்ரு பண்ணிடுங்க. ஒரு தேக்கில் 200 ml ஆயில் காஞ்ச உடனே அரைச்ச பூண்டுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதையெல்லாம் நல்லா சேர்த்து வதக்குங்க. வதக்கின வெங்காயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, ரம்ப இலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட உடனே நம்ம பூண்டு பேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். பூண்டு ஃபஸ்ட்டு சேர்க்கறனால இதோட மனம் இன்னும் நல்லா இருக்கும். பூண்டு கொஞ்சம் வதக்குங்க. வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி அதையும் சேர்த்து வதக்குங்க. ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கின பிறகு அடுத்த பொருள் சேர்த்துனா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் அரிசியை தண்ணியில் ஊற போட்டுருங்க. 2 தடவை வாஷ் பண்ணி ஊற போட்டுருங்க. அப்போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி, தயிர், சிக்கன் இதெல்லாம் அடுத்தது நல்லா சேர்த்துங்க. சிக்கனை மட்டும் இந்த மசாலாவோடு நல்லா கொஞ்சம் ஒட்டி வர அளவுக்கு அதுக்கப்புறமேட்டு சுருண்டு வதக்கணும். சிக்கன் நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா, இந்த மசாலாவை சேர்க்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். பவுடராக அரைச்சி சேர்த்தினிங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் கலரும் சேர்த்தி கொடுக்கும். மசாலா சேர்த்த உடனே கொஞ்சம் கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். லெமன் ஜூஸ், உப்பு 1 கிலோவுக்கு இப்படி ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கைப்பிடி எடுத்தால் அது ஒரு குத்துன்னு சொல்லுவாங்க. இது 1 கிலோவுக்கு சரியாக இருக்கும். நான் 1.5 கிலோ எடுத்துருக்கிறனால 1.5 பிடி சேர்த்திருக்கேன். இது இந்த பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். கிலோ ரைஸுக்கு 1.25 லிட்டர் தண்ணி சரியாக இருக்கும். வதக்கின மசாலாலாம் கணக்கு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம ரைஸை சேர்க்கணும். ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அரிசி உடையாமல் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி மேலே ஏதாவது ஒரு பொருள் வெயிட்டுக்கு வைங்க. அப்போ தான் ரைஸ் நல்லா குக்காகி வரும். நடுவில் 2 தடவை நல்லா கிளறி விடுங்க. அரிசி கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நல்லா டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்கு. எங்களோட இந்த ஸ்டைல் பிரியாணியை எல்லோரும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.